ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ எம்மியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் செய்கிற அளவு வந்து 150 கிராம்ஸ், அதாவது 2 கப்பு வருது பாஸ்தா. அதுக்குள்ளே காய்கறி இதெல்லாம் போடணும். ஸ்மால் கேப்சிகம், ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் கார்ன் வந்து ஸ்வீட் கார்ன் ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா ஒரு 10 to 12 கார்லிக் பீசஸ்ஸு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கேயா பிஸா மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. 1 ஸ்பூன் உப்பு அதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாஸ்தாவை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஓரளவுக்கு சாஃப்டாக அப்படி பாயில் ஆகிற அளவுக்கு அப்படி தொட்டு பார்த்தா கொஞ்சம் நசுங்கணும், அவ்வளோ போதும். ரொம்ப குக்காக பண்ணக்கூடாது. இப்போ இந்த குக் பண்ண பாஸ்தாவை வந்து ஒரு பிளேட்டில் நல்லா எடுத்து ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா விரித்து ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை காய வச்சுட்டு கேப்சிகம், கேரட்டு, ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு ஒரு அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப குக் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு வந்து இது இந்த ஒயிட் சாஸ் க்ரீமியாக வர்றதுக்கு மைதாவும் பாலும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு 1/2 கப் மைதாவும் ஒரு 3 கப்பு பாலும் எடுத்துக்கலாம். இப்போ காயை வதக்கி எடுத்து வச்ச அந்த எண்ணெயிலேயே வந்து பூண்டு நல்லா நச்சு போட்டு நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கி ஓரளவுக்கு ப்ரௌன் ஆன உடனே மைதா மாவு அதில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த ஸ்டெப் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கட்டி விழுந்துருச்சுன்னா சாஸ் நல்லா வராது. ஸோ உடனே இமீடியட்டாக நல்லா கட்டி விழாத நல்லா கிண்டிடணும். இப்போ எடுத்து வச்ச பாலை ஒவ்வொரு கப்பாக ஊற்றி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். கட்டி விழாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இது கிண்டிட்டதுக்கப்புறமா இப்போ ஒவ்வொரு மசாலாவாக வந்து போடணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பிஸா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். உடனே நல்லா வந்து கிண்டி விடணும். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறமா பெப்பர் அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். இப்போ நம்ம வந்து சால்ட்டு வேண்டிய அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். ஸோ கிண்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த க்ரீம் வந்து கட்டியாகாமல் அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிண்டணும். இப்போ இந்த க்ரீமில் வேண்டிய உப்பு உரப்பு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ காய்கறியை அதில் தட்டிடணும். ஸோ காய்கறி தட்டினதுக்கப்புறமா அதுலேயும் கொஞ்சம் உப்பு காரம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா கொலகொலப்பாக ஒயிட் சாஸு நல்லா ரெடி ஆயிடுச்சு காய்கறியோட. இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேக வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை எடுத்து போட்டு நல்லா பரட்டி கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோன்னா அவ்வளோதான், சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.